வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம வெங்கடேஷ் பட் சாரோட விபே டேஸ்லேருந்து மல்டி குக்கர் வாங்கியிருக்கோம். அதோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 5595. இதில் வந்து 3 பாத்திரம் வருதுங்க. அதோட இந்த மூடியும் சேர்த்து வருது. இந்த மூடியிலே பார்த்திங்கன்னா நடுவில் ஒரு கேப் மாதிரி இருக்குது பாருங்கள். அந்த நடுவில் குமிழில் அது வந்து ஸ்பூன்லாம் வச்சுக்க சமைச்சிட்டு மேலே வைப்போம்ல, சைடில் வைக்காமல் அதிலே வச்சுக்கிறதுக்கான். இதுக்கப்புறம் உள்ள பாத்திரம் வந்து ஒரு சேலடுக்கோ இல்லை குழந்தைங்களுக்கு கேரட்டோ உருளைக்கிழங்கு அந்த மாதிரி ஆவிலே வேக வைக்கிறதுக்கு சத்து குறையாமல் அப்படியே வேக வச்சுக்கலாம். அதுக்கு அடுத்த பாத்திரம் ரைஸ் வேக வைக்கிறதுக்கு 2 டம்ளர் அரிசி போட்டு தாராளமாக ஒரு சில பேருக்கு இப்போ வர பசங்களுக்குலாம் வடிக்க தெரியல, அதனால் இதை யூஸ் பண்ணுறாங்க. இதில் அப்படியே சாதம் வெந்தோடனே எடுத்து தூக்கி இப்படி தனியாக வச்சிட்டோம்னா தண்ணி ஃபுல்லாக இறங்கிடுது, பொலுன்னு சாதம் ரெடி ஆயிடுது. அதுக்கப்புறம் கடைசியாக உள்ளது இதுதான். இதில் வந்து நல்ல ஒரு பிரியாணி இல்லை கறி குழம்பு தாராளமாக நல்லா 1 கிலோ 1.5 கிலோ தாராளமாக வைக்கலாம். நல்லா சூப்பராக இருக்குது கனமாக. அந்த காசுக்கு இது ஒர்த்தான ப்ரைஸ் தான். ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குன்றவங்க ஸ்கிப் பண்ணிவிட்டு நம்ம சாதா பாத்திரமே சமைச்சிக்கலாம். இது வந்து இண்டஸ் வேல்யூட தோசை தவா. இது வந்து 2 இருக்குது. ஒன்று வந்து ரொம்ப வலுவலுப்பாக இருக்குது, கொஞ்சம் சொரசொரப்பாக இருக்குது. இந்த வலுவலுன்னு இருக்கிறது சூப்பராக இருக்குது. 1500 ஒன்று. இது வந்து குழந்தைங்களுக்காக வாங்குறாங்க இப்போ உள்ளவங்க. ஏன்னா பேரண்ட்ஸ் வந்து அந்த அயன் சத்து கிடைக்கணும் அப்படின்றதுக்காக. இதிலே வந்து குழிப்பணியார கல்லும் இருக்குது. இது எல்லாமே காஸ்ட்லி தான். நீங்கள் சாதாரணமாக வாங்கி செய்கிறனாலும் செய்யலாம். இப்போ குழந்தைங்களுக்காக தான் மோஸ்ட்லி நிறைய பேர் தனி குக்கர்லாம் வச்சு சமைக்கிறாங்க. அந்த மாதிரி போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதை வாங்கிக்கலாம். இது இல்லாமல் நம்ம சந்தையில் வாங்கின கடாயும் காமிக்கிறேன். அதுவும் இரும்பு கடாயை தான் சொல்கிறாங்க. ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேஸாக இருக்குது. இது எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப வெயிட்டாக இருக்குது, கனமாக இருக்குது. தூக்கி சமைக்கும் போது ரொம்ப நீங்கள் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் சிம்பிளாக டக்குன்னு வீடியோ ரிவ்யூ பார்க்க மறக்காம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.